வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வயலண்ட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தீபாவளின்றதே பார்த்திங்கன்னா வெளிச்சத்தோட திருநாள். இந்த நாளில் செய்ய வேண்டிய சில முக்கிய விஷயங்களை நம்ம மறந்துட்டால் லக்ஷ்மி தேவியோட அருள் குறையலாம் என்று சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி அன்று செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு, மக்கள் பெரும்பாலும் தவிர்க்கும் சில ஆன்மீக செயல் என்னன்றதை பற்றியும், பணவரவு மற்றும் அமைதியை வரவழைக்கும் ரகசிய முறை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த தீபாவளி உங்களோட வீட்டில் நல்ல சக்தி அதிகமாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாகவே தீபாவளி அன்று நம்ம என்ன வழிபாடு செய்வோம்? இப்போ லக்ஷ்மி தேவிக்கு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணி அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வச்சு நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் முக்கியமான விஷயத்த நிறைய பேர் வீட்டில் செய்கிறதே கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு தான் நீங்கள் லக்ஷ்மி பூஜையை செய்யணும். அப்படி நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய தவறிட்டு நீங்கள் பூஜை செஞ்சிங்கன்னா அந்த ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்காமல் போகிறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு தவறுதலாக இந்த விஷயம் இருந்துகிட்ருக்கு. இது நிறைய பேர் தெரியாமலே பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, அந்த விஷயம் என்னன்றதே உங்களுக்கு சொல்லிடுறேன். தீபாவளி அன்று என்ன பண்ணுங்கள், காலையில் வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுன்றது எல்லாருமே செய்கிற விஷயந்தான். ஆனால் பெரும்பாலுமான மக்கள் தவிர்க்கிற ஒரு விஷயமே, அதாவது மறக்கிற ஒரு விஷயமே கணபதி வழிபாடு. தீபாவளி அன்று நம்ம லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்பு நம்ம கணபதி வழிபாடு செய்கிறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் நிறைய மக்கள் மறந்துடுறாங்க. ஏன்னா அது நிறைய மக்களுக்கு முதல்ல தெரியறதே கிடையாது. அதனால தான் இதை அவங்க செய்கிறது கிடையாது. நீங்கள் கணபதியை நம்ம வழிபட்டுட்டு, நம்ம பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் பூஜை கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் பண்டிகையே கணபதி, அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா நல்ல பண்டிகைகளுமே வரும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் கடவுள் எப்போவுமே நம்ம கணபதியை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாமிகளை வழிபடணும். இதை நம்ம கணபதிக்கு தீபாவளி அன்று வழிபாடு செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் தான் லக்ஷ்மி தேவியோட வருகைன்றது நம்மளோட வீட்டுக்கு எந்த விதமான தடைகளும் இன்றி சுலபமாக இருக்கும். மற்றும் லக்ஷ்மி தேவியோட அருள் நம்மளோட வீட்டில் எப்போவுமே செல்வம்ன்றது அதிகமாக பெருகிட்டு இருக்கும். ஸோ அன்று நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீபாவளி அன்று நீங்கள் பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன விளக்கு, அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிடுங்க. விநாயகருக்கு துளசி மாலை இல்லாட்டி அருகம்புல் மாலை சாற்றிடுங்க. நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு விநாயகருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து ஓம் கம் கணபதியே நமக இந்த வரிகளை பார்த்திங்கன்னா இந்த மந்திர வரிகளை 21 முறை சொல்லுங்கள். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். ஓம் கம் கணபதியே நமக இந்த வரிகளை 21 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியோட ஸ்லோகத்தை அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்க்கு கூட நான் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அந்த ஸ்லோகத்தை முதல்ல கணபதியோட ஸ்லோகம் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவியோட ஸ்லோகத்தை சொல்லிவிடுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை முறையை நீங்கள் வழக்கம் போல் பண்ணுங்களேன். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன மாற்றம்ன்றது, இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன மாற்றம்ன்றது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் பணவரவு மற்றும் மன நிம்மதியை கொடுக்கும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களோட வீட்டில் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த கணபதி பூஜை வழிபாடுன்றது நிறைய பேர் மறக்கிற விஷயம். கண்டிப்பாக தீபாவளி அன்று, இந்த வருஷம் தீபாவளி அன்று இதை நீங்கள் செஞ்சுருங்க. இதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் காலையில் பூஜையை முடிச்சுட்டு மாலை நேரத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு 6 மணி அந்த மாதிரி டைமில் உங்களோட வீட்டில் ஒரே ஒரு சின்ன அகல் விளக்கு உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. அதுவுமே நீங்கள் மறக்கக்கூடிய விஷயம்தான். மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது உங்களோட வீட்டு ஹால்லையோ இல்லை வீட்டு வாசல் படியிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றிடுங்க. இது பூஜை அறை தவிர்த்து, நான் சொல்கிறது பூஜை அறையில் தான் ஏற்கனவே ஏற்றி வச்சுருக்கேனே, மறுபடியும் வீட்டில் வேறு ஏதாவது இடத்துல ஏற்றி வைக்கணும், கட்டாயமாக ஏற்றி வைக்கணும். பூஜை அறை தவிர்த்து ஏதாவது ஒரு மூலையில் தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதும் நடக்கும். தீபாவளி அன்று நீங்கள் செய்ய மறக்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான நல்லதும் நடக்கும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.